ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் தான் ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி தான் ரொட்டீன் எடுத்திருந்தேன். மார்னிங்க்கு வந்து தோசை தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து கல் தோசை, குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்து தோசை ஊற்றிருந்தேன். இட்லி பொடி வந்து திரிச்சிருந்தேன். நேத்து லைவ்ல வந்து போட்டிருந்தேன். வேணும் அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. குளிச்சுட்டு டிஃபன் எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. இது வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து புதுசா அந்த இயர்ரிங் வந்து வாங்கி குடுத்துருந்தாங்க. இயரிங் வந்து நல்லா தான் இருந்தது. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து சிம்பிளா வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைன்லேயே வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கே மாதிரி அந்த மாரி வருது. நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்ல வந்து இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு இத காமிக்கிறேன். பட் நல்லா இருந்தது இயரிங்கு. என்னோட வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளா வந்துட்டு கண்ணுக்கு வந்து வீட்ல இருக்கிறேன் அப்படின்னா சிம்பிளா வைப்பேன். போட்ட மாதிரியும் இருக்கணும், போடாத மாதிரியும் இருக்கணும். அந்த மாரி வந்து வைப்பேன். பாருங்க 2 கண்ணுக்கும் வித்தியாசத்த பாருங்க. இதே மாதிரி தான் இந்த கண்ணுக்கும் வந்து லைட்டா வந்து போட்டுப்பேன். வீட்ல வந்து இப்படிதான். வெளிய எங்கேயாவது போறேன் அப்படின்னா, அதிகமா போட்டுப்பேன். காஜல், ஐலைனர் எல்லாமே வந்து வச்சுப்பேன். வீட்ல இருக்கும்போது எப்போவுமே மை போடுவேன். பட் கொஞ்சம் சிம்பிளா வந்து போட்டுப்பேன். இதுதான் வந்து என்னோட ஃபேஸ் மேக்கப் வந்து பாருங்க. சிம்பிளா சீரம் போட்டிருக்கேன். டே கிரீம் போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்பயும் பாருங்க ஸ்கின் வந்து லைட்டா சுருக்கம் தெரியுது. ஸ்கின் கேர் வந்து ஃபாலோ பண்ணணும். நான் ஹேர் கேர் தான் இப்போ வந்து ஃபுல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கேன். இப்போ லாஸ்ட்டா வந்து நான் அந்த ஒரு பேக் போட்டிருந்தேன். நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த பேக் போட்டு ஒரு 4 to 5 டேஸ் தான் ஆகுது. பட் இப்போ வரைக்குமே டாண்ட்ரஃப் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே தெரியல. ஷாம்பு வந்து நான் சொல்லியிருந்தேன் லோரியல் பாரிஸ் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்கு. ஆஃப்டர்நூனுக்கு வந்து பாருங்க, எப்போவுமே சாட்டர்டே என் குழந்தைங்களுக்கு ஸ்பெஷலா ஏதாவது பண்ணி குடுப்பேன். பட் வீட்ல எதுவும் இல்ல அப்படின்றதுனால இன்னைக்கு சிம்பிளா என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ரசம் வச்சு கத்திரிக்காய் ஃப்ரை மாரி பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் ஒரு சில சிச்சுவேஷன்லலாம் என்னால அத பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, முருங்கக்காய், குடமிளகாய் போட்டு சிம்பிளா தக்காளி தொக்கு மாரி பண்ணிட்டேன். முருங்கக்காய் வந்து தனியா நம்மளால வேக வைக்க முடியாது. ஏன்னா சிலிண்டர் வந்து காலியாயிடக்கூடாது அப்படின்றதுனால குக்கர்ல ஒரு விசில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நார்மலா வானிலையில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடுகு, வெந்தயம், சீரகம், அப்புறம் வந்து வெங்காயம் இது எல்லாமே போட்டுட்டு நல்லா வந்து ப்ரவுன் கலர்ல வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, அப்புறமா வந்து 2 தக்காளி, கொஞ்சமா சோம்பு, சீரகம், கொஞ்சமா பூண்டு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத வந்து இதில சேர்த்துட்டு, இதில இருக்கிற பச்சை வாடை எல்லாமே நல்லா போற அளவுக்கு, எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு, தேவையான மசாலா எல்லாமே வந்து சேர்த்துருவேன். சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அந்த கத்திரிக்காய் இல்ல, நம்ம அந்த குடமிளகா இருக்கு இல்லையா? குடமிளகா கொஞ்சமா இருந்தது. சரி இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதையும் தூக்கி அந்த தொக்குல போட்டுட்டு, அப்புறமா நம்ம அவிச்சு வச்சிருந்த அந்த முருங்கைக்காய் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சாரோட அதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். தொக்கு சும்மா சொல்லக்கூடாதுங்க. நான் வந்து நல்லா இருக்காதுன்னு நெனச்சேன். பட் அந்த குடமிளகா ப்ளஸ் அந்த முருங்கைக்காய் அந்த 2 டேஸ்ட்டும் சேர்ந்து வேற லெவல்ல இருந்தது. என் ஹஸ்பண்ட் கூட திட்டுவாரோ அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த வெயிலுக்கு எப்புட்றா இத சாப்பிட போறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி எனக்கே கஷ்டமா இருந்தது. பட் வந்து சாப்பிட்டுட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இந்த வெயிலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சௌசௌ, வெள்ளரிக்காய் கூட்டு, மோர் குழம்பு, தயிர் தாளிச்சு இந்த மாரி சாப்பிட்றது தான் நல்லாயிருக்கும். பட் எங்க வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு அது குடுத்தா எதனா உடம்பு சரியில்லாம ஆயிருமோன்னு சொல்லி பயந்து அது வாங்கி தர மாட்டாங்க. கையோட வந்து குழம்பு தாளிச்சு விட்டுட்டு, கத்திரிக்காவையும் இன்னொரு இதில வந்து ஃப்ரை பண்ண விட்டுட்டு, டேபிள் டாப் ஃபுல்லாமே வந்து கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இத சைட் பை சைட்ல சின்ன சின்ன வேலைகள வந்து முடிச்சுருவேன். டேபிள் டாப் வந்து எனக்கு எப்போவுமே வந்து நீட்டா, க்ளீனா இருந்தா தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே அது மட்டும் இல்ல, அதிகமா திங்ஸ் வந்து மேல வச்சுக்க மாட்டேன். கொஞ்சமா தான் திங்ஸ் வச்சுப்பேன். அப்ப தான் நமக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து ஃப்ரீயா இருக்கும். இது பாருங்க, நான் இப்ப சமைச்சிட்டுருக்கேன் இல்லையா? ஒரு பக்கம் குழம்பு கொதிக்குது, இன்னொரு பக்கம் வந்து பொரியல் வந்து ஃப்ரை ஆயிட்டுருக்கு. பட் இப்படி தான் இருக்கு என்னோட டேபிள் டாப்பு. அதிகமா பொருள்லாம் போட்டு கலஞ்சு வைக்கிறது எனக்கு பிடிக்காது. நீங்க லைவ்லயே பார்த்துருப்பீங்க. ஃபைனலா பாருங்க, முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா டேஸ்ட்டா இருந்தது. இத கொஞ்சமா போட்டு சாப்பிட்டாலே வந்து சாதத்துக்கு கரெக்ட்டா இருக்கும். பாருங்க என் ஹஸ்பண்டுக்கு தான் வந்து நான் இது வந்து பரிமாறிட்டு இருக்கிறேன். அவர் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருந்தாரு. பட் நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். ஐயோ! இந்த வெயிலுக்கு நம்ம இப்படி எல்லாமே காரமா செஞ்சு குடுக்குறோமேன்னு சொல்லிட்டு. இது கத்திரிக்காய் வந்து பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரவுன் கலர் ஆகுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்தோம் அப்படின்னா, டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும். சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவர் கழிச்சு மோர் தான் கலக்கி குடிச்சிருந்தோம். ஏன்னா உடம்பு ரொம்ப சூடாயிடும், வயிறு எரியும் அப்படி சொல்லிட்டு மோர் தான் கலக்கி குடிச்சிருந்தோம். நீங்களும் வந்து இந்த சம்மருக்கு வந்து நல்லா மோர் கலக்கி குடிங்க, நல்லாயிருக்கும். ஆனா அதில பச்சை மிளகாய் சேர்க்காதீங்க. பச்சை மிளகாய் சூடு தான். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த vlog